வணக்கம் மக்களே, you're watching In and Out Cinema with me திவ்யா. ரீரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா ஒரு படம் இந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குமா, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்குமா அப்படின்னு எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆன ஒரு படம் தான் கில்லி. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் கல்ச்சர் ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட படங்கள், நிறைய பேரோட படங்கள் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் நல்ல ரீச் இருந்ததே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் படத்துக்காகவே தியேட்டருக்கு போக ஒரு தனி கூட்டமே இருந்தாங்க. ஆனா அந்த படங்கள் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் வசூல், ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் வசூல், இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆகி 2 வாரத்துக்கு அப்புறமும் எல்லா ஷோஸ்மே ஹவுஸ்ஃபுல், ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட்டம் இருக்குது அப்படின்னா அது நம்ம தளபதியோட கில்லி மூவிக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமா இந்த ரீரிலீஸ பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரீரிலீஸ் படம் பாத்தீங்கன்னா கில்லி மூவி இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு என்ன ஒரு விஷயம் காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா, தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு மேல நம்ம தளபதி விஜயோட மூவி தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய மூவிஸா இருந்திருக்கு. தளபதியோட படம்னாலே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி பிசினஸ், அதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. தியேட்டர் ஓனர்ஸ்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரைக்கும் அவரோட படம்னா ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும். அவராலதான் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவே ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய டாக்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும் போது திடீர்னு தளபதி விஜய் நான் சினிமால இருந்து விலக போறேன், அரசியல்ல ஈடுபட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பனா சினிமா, நம்ம தமிழ் சினிமா என்ன ஆக போகுது அப்படின்ற கேள்வியும் பயமும் நிறைய பேருக்கு உண்டாயிருந்தது. அதனாலே பாத்தீங்கன்னா பக்காவா பிளான் பண்ணி அவரோட கில்லி மூவி 20 இயர்ஸ் ஆஃப் கில்லி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணி அதை இந்த அளவுக்கு பயங்கரமா செலிப்ரேட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த செலிப்ரேஷன், இந்த மக்களோட ஆர்வத்தை எல்லாம் பார்த்து கண்டிப்பா தளபதி விஜய் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இத யூஸ் பண்ணி இந்த மக்களோட ஆசையையும் ஆர்வத்தையும் பார்த்து கண்டிப்பா அவர் வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. இந்த ரீரிலீஸ் இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் தான். ஏன்னா 2004ல இந்த கில்லி மூவி ரிலீஸ் ஆயிருந்தப்ப 2K கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க. பிறந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குட்டி குழந்தைங்களா இருந்திருப்பாங்க. சோ அந்த வைப் எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ரீரிலீஸ் கல்ச்சர் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல படம் ஓடுதா, கான்செர்ட் நடக்குதா அப்படின்ற அளவுக்கு ஒன்ஸ் மோரா போட்டு வேற லெவல் ஒரு வைபை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனாலே இந்த வைபை எப்படிப்பா மிஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிதான் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஷோஸ்மே கில்லி மூவிஸ் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதுவும் முக்கியமான ரீசனா பார்க்கப்படுது. நீங்க கில்லி ரீரிலீஸ பாத்திருந்தீங்கன்னா எந்த ரீசனுக்காக பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பாத்தீங்க? இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வைப் எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.